அம்மா, நம்மளோட புது கதை என்ன? சொல்றேன். என்னோட புது பேர் என்ன? ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே கதாநாயகி நீங்க அப்படி கூட நினைச்சுக்கலாம். அவங்க ஜெயில்ல இருந்து அவங்க பையனோட வெளிய வராங்க. அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்கும்போது பொறந்தனால, இப்ப அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு அந்த பையனோட வெளிய வராங்க. வெளிய வந்ததுக்கப்புறம், இதுவரைக்கும் நம்ம ஒரு நரகத்தோட லைஃப்ப வாழ்ந்தோம். இதுக்கப்புறம் எனக்கும், என் பையனுக்கும் இடையில யாருமே இருக்கக்கூடாது. அவனுக்கு நான் துணை, எனக்கு அவன் துணைன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ப வாழ்றோம்னு சொல்லிட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேரோட, ஒவ்வொரு ஐடென்டிட்டியோட, ஒவ்வொரு இடத்துல போய் வேலை செய்றாங்க. அவங்க வேலை செஞ்ச கொஞ்ச நாள்ல, அவங்களுக்கு இடையில யாராச்சும் வந்துட்டா, வேற ஊர், வேற பேரு, வேற ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல நிலையான வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷத்துல இவங்க வேலை செய்யும்போதே, அங்க ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால இவங்க தன்னோட பையன பிரியவும் நேரிட, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் ஆச்சு? பிரிஞ்ச அம்மாவும், பையனும் கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா? இல்ல அதற்கிடையில இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. யார்கிட்டயும் போய் கதை பேசக்கூடாதுன்னு. முக்கியமா போலீஸ்காரங்க கிட்ட. இது பேசிக்கா ஒரு மலையாள ஃபிலிம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்லயுமே தியேட்டர்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்து மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்ட் பண்ண அந்த டைரக்டரோட படம் அப்படின்றப்ப இந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் நெறைய இருந்தா கூட, படம் ஸ்டார்ட்டிங் ஆகும்போது ஒரு ஃபீல் குட் டிராமா மாதிரி தான் ஸ்டார்ட்டிங் ஆவுது. ஆனா 25 நிமிஷம் கழிச்சு, இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஆரம்பிச்சு, இன்டர்வல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிருப்பாங்க. படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் தான். ஆனா, செகண்ட் ஹால்ஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கே போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல எங்கேயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, போறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ விறுவிறுப்பா கூட்டிட்டு போயிட்டு, செகண்ட் ஹால்ஃப்ல படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியர்ல கொண்டு வந்து டொவினோ தாமஸ உள்ள வச்ச சீக்வென்ஸ் ஓகே. அது இன்னும் கொஞ்சம் லென்த்தா காட்டிட்டாங்களோ, அத இன்னும் கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தா இந்த படம் அடுத்த லெவலுக்கே போயிருக்கும். ஆனா, கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்ட கண்டிப்பா நீங்க ஜட்ஜ்மென்ட் பண்ண மாட்டீங்க. அது முன்னாடியே ஒரு சின்ன ஹிண்ட் குடுத்திருந்தா கூட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரமாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த படமே நின்னுச்சு. குடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. அதுலயும் அந்த குட்டி பையனா இருக்கட்டும், அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பையனா காட்டுவாங்க. அவங்களா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், டொவினோ தாமஸ் ஒரு சின்ன கேரக்டர் வந்திருந்தா கூட, அதையும் பார்த்தீங்கன்னா, அவர் நீட்டாவே ஃபுல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் மியூசிக்குமே தரமா உட்கார வச்சிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்த ஒன் டைமாச்சும் வாட்ச் பண்ணி பாருங்க. படத்துல பெருசா எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். படம் தமிழ் டப்பிங்லயுமே தியேட்டர்ல அவைலபிளா இருக்குன்றப்ப நீங்க போகக்கூடிய அந்த டைமுக்கு கண்டிப்பா பொருத்தமா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல கொண்டு பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.